Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. தேர்தல் ஆணையத்து மேலேயே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. வாக்கு பதிவு சார்ந்து கலெக்ட் பண்ண எல்லாமே 7 அடிக்கு இருந்துச்சு அப்படின்றது தான் அவர் தொடங்கி இருந்தார். இது இன்னைக்கு கிளப்ப வேண்டிய பிரச்சனை இல்லை. இப்போ ராகுலே இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான். இப்போ சமீபத்தில் அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும் உள்குத்தி இவங்க 2 பேருக்கு இருக்குன்றது ஆணித்தரமாக வெளியே வருதுன்றது எதிர்க்கட்சிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி இந்த நாட்டே ஒரு சிங்கிள் மேன் நாசப்படுத்தி விட்டு போயிட்டதாக தான் இதை பார்க்கணும். அப்போதே ராகுல் போன்றவர்களோ இல்லை எதிர்க்கட்சிகளோ வழக்கு தொடர்ந்துருக்கணும். அது மெஜாரிட்டி இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ பீகார் எலெக்ஷன் ஃபுல்லாக ஜெயிச்சிருவாங்க. இதே எலெக்ஷன் கமிஷனரை வச்சு இதே எலெக்ஷன் கமிஷன் இருந்து இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா பீகார் தேர்தல் க்ளீன் ஸ்வீப் விக்டரி. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேருக்கு இங்கே தமிழ்நாட்டில் இங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி மாறும் சார் தமிழ்நாட்டு? இல்லை, இது எல்லாமே அவர்களுடைய நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் உமாபதி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஆல்ரெடி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் வெளியில கொண்டு வர போறேன், அது மிகப்பெரிய ஒரு ஆட்டோபாமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த நிகழ்வு நேற்று நடந்துருச்சு. அவர் தேர்தல் ஆணையத்து மேலேயே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. போலி வாக்காளர்கள் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல வாக்குப்பதிவு நடக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. ஒரு 7 அடிக்கு நாங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸா இருக்கட்டும், அந்த வாக்கு பதிவு சார்ந்து கலெக்ட் பண்ண எல்லாமே 7 அடிக்கு இருந்துச்சு அப்படின்றது அவர் தொடங்கி இருந்தார். அது மிகப்பெரிய இப்போ ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு மக்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம யாரை கொண்டு வரணும், மக்கள் பிரதிநிதியை யாரை கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் வாக்குப்பதிவுன்றது நடக்குது. அதுலேயே இப்படி குளறுபடி நடக்குது. இதுல ஆளும் கட்சியோட சேர்ந்து தேர்தல் ஆணையம் சேர்ந்து நடைபெறுது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. அதை நீங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய விஷயமா நீங்க பாக்குறீங்க? உங்களோட கருத்து. அதாவது இது இன்னைக்கு கிளப்ப வேண்டிய பிரச்சனை இல்லை. இப்போ ராகுலே இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. எப்படின்னா, பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. என்ன சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா, ஒரு திருட்டு சட்டம்ன்றது நல்லா தெரியுது. எப்படின்னா, தேர்தல் ஆணையர் ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு. தேர்தல் ஆணையம்ன்றது எந்த சட்டத்துக்குள்ளே அடங்காது. அது எப்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாதிரி தேர்தல் ஆணையர் அப்படின்றவர் ஒரு தனியான ஒரு அட்டானமஸ் பவர் கொண்ட ஒரு இதாக இருந்தது. அதை நீர்த்து போக செய்கிறதுக்கு தான் 3 கமிஷனர் போட்டாங்க காங்கிரஸ் காலத்தில். 3 போட்டால் 3ல் 2 மெஜாரிட்டின்னு இவங்க ஆளில் 2 பேரை போட்டு எதையாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு படி மேலே போய் மோடிஜி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதெல்லாம் 3 பேர் போட்டு தூக்குறது, நான் சொல்கிறவன் தான்டா கமிஷனரு அப்படின்ற மாதிரி கொண்டு போய் என்ன பண்ணிட்டாருன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரைம் மினிஸ்டர், அப்போசிஷன் பார்ட்டி லீடர், அப்போ இந்த 3 பேரும் 3 துருவங்கள். ஆளும் கட்சி தனக்கு சாதகமானதை செஞ்சு விட முடியாது, ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி தடுப்பார். இந்த பக்கம் எதிர்கட்சியை ஒத்துக்கிறாரு. இல்லை எதிர்கட்சியில் ஒருத்தரை சொன்னான்னா உச்சநீதிமன்ற நீதிபதியும் ஒத்துக்க மாட்டார், ஆளுங்கட்சி ஒத்துக்கிறார். அப்போ பொதுவான ஆளுன்றது 3 பேருக்கு தெரிஞ்சவங்களை தான் ஒரு நடுநிலையான அவருடைய பின்னணி என்ன, கடந்த காலத்தில் எந்தெந்த, ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பல மாநிலங்களில் பணியாற்றியிருப்பாங்க, அப்போ தான் மத்திய அரசு பணிக்கு வருவாங்க. அப்போ அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்னன்றதெல்லாம் உடனே தெரிஞ்சிடும். அப்போ இவர் இவ்வளோ திறமையானவர், இதானவர், நேர்மையானவர்னு சொல்லி தான் ஆளுங்கட்சி தனக்கு சாதகமானவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் உச்சநீதிமன்றமும் எதிர்கட்சியும் ஒத்துக்காது. உண்மையான நேர்மையான ஆளாக இருந்தால் தான் ஒத்துக்குவாங்க. ஏன்னா எதிர்கட்சிக்கு எல்லாமே தெரியும், யார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்னு 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, 3 பேர் தேர்வு குழுவில் இருக்கிறவங்கள உச்சநீதிமன்ற நீதிபதியவே தூக்குறாரு. யார்? பாஜக அரசு தூக்கும் போது அப்பயே தெரிஞ்சு போச்சு, இது நீ எலெக்ஷன் நடத்தினா என்ன, நடத்தலைன்னா என்ன அப்படின்னு. உன் ஆளை போட போகிற, அதுக்கு எதுக்கு சட்டத்தை மாற்றி இப்படிலாம் சுற்றுற அப்படின்னு சொல்லி யார் கேட்டிருக்கணும்னா, அப்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி கேட்டிருக்கணும். சரியா? அவர் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவங்களோட போயிட்டார் அப்படின்றது, ஏன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், அதனால் நம்ம அதை பற்றி பேசலாம், தப்பு கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேறு எந்த காரணமும் கிடையாது. இது உலகத்துக்கே பட்டவர்த்தனமாக தெரியும். ஏன்னா தனக்குள்ள அதிகாரம். புரியுதா? இப்போ நானும் ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்காக, ஒரு நாட்டு நல்லது நடக்கணும், நடுநிலையாக நடக்கணுன்றதுக்காக என்னைய ஒரு முக்கியஸ்தனை ஆக்கி, ஐயா இவங்க 2 பேரும் பயங்கரமான ஆள், ஒன்று மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்க ஜெயிச்சிட்டானா அதிகாரத்தில் இவங்க ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுவான்,
இல்லைன்னா இவன் வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சான். இந்த ரெண்டுக்கு நடுநிலையாளர் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. நீங்கள் தான் பார்த்து இதை வச்சுக்கணுயா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நானே என்ன பண்ணுறேன்னா, நல்ல நெருக்கத்தில் வரும்போது டக்குன்னு வந்து இல்லை அவங்க இஷ்டம் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா, அப்புறம் நீ ஒரு நாட்டாமையை வச்சுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு மரத்தடி பஞ்சாயத்தில் ஒரு தலைவர் வச்சுருக்காங்க, தீர்ப்பு சொல்லுவார் அப்படின்றாங்க. தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் அவர் எந்திரிச்சு போய் நீங்களே யாராவது ஒருத்தர் சொல்லிக்கங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் உள்குத்து நீங்கள் ஏதோ வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்ககிட்ட ஏதோ எதிர்பார்த்து தான் இதை செய்திருக்கிறீர்கள் என்று. ஏன்னா இப்போ வந்து சமீபத்தில் அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும், அவருடைய கடைசி காலத்தில் வந்து மோடிஜி போய் ராம நவமி விழாக்க வீட்டுக்கு போனதை வச்செல்லாம் பார்க்கும்போது உள்குத்து இவங்க 2 பேருக்கு இருக்குன்றது ஆணித்தரமாக வெளியே வருதுன்றது எதிர்க்கட்சிகள் எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். படிப்பறிவு கொஞ்ச நேரம் அறகுறை மூளை உள்ளவனு கூட தெரியும் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஜியோட டைப்பில் இருக்காருன்னு. ஸோ இப்படி இந்த நாட்டே ஒரு சிங்கிள் மேன் நாசப்படுத்தி விட்டு போயிட்டதாக தான் இதை பார்க்கணும். அப்போதே வந்து ராகுல் போன்றவர்களோ இல்லை எதிர்க்கட்சிகளோ வழக்கு தொடர்ந்துருக்கணும். இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இது எப்படிங்க நீங்கள் விலகுறீங்க? நியாய தர்மத்தின் அடிப்படையில் தான் அரசாங்கங்கள் இந்த மாதிரி கேடுகெட்ட வேலையை செஞ்சிரும், எதிர்க்கட்சிகள் செஞ்சிருன்றதுக்காக தான் தலைமை நீதிபதி இந்த நீதித்துறையை நம்பி தான் இந்த நாடு இருக்குது. கடைசி இடம் வந்து ஒருத்தருக்கு வந்து நீதி தேர்றதுக்கு நீதித்துறை. அப்படி நீதித்துறை தலைவராக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை இப்படி பண்ணால் எப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுத்துருக்கணும் அன்றைக்கே. அதைக்கெல்லாம் விட்டுட்டு தூங்கிட்டு அவங்க ஆட்டையை போட்டு அழகாக உச்சநீதிமன்ற நீதிபதியை கரெக்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டு, அதாவது என்னென்னா ஒரு மூத்த அமைச்சராக அப்புறம் வந்து பிரதமரா, அப்போ 2 பேரும் ஒன்று தானே. மூத்த அமைச்சர் பிரதமரை மீறி பேசிடுவாரா? இல்லை. அப்போ வந்து இவங்க அப்போயே ஆட்டையை போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி காணா போன சொம்பை இப்போ தூக்கிட்டு திரிகிறாங்க. ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, இது ஒரு தொகுதியை எடுத்து நாங்க இவ்வளோ ரிசர்ச் பண்றதுக்கே 6 மாசம் ஆயிடுச்சு. ஒருவேளை இதுக்காக கூட வெயிட் பண்ணிருக்கலாம்ல, ஆதாரங்களோட நம்ம வந்து வெளியில கொண்டு வந்து பேசலாமா? இது வேற அது வேறம்மா. நீதிபதியவே தூக்கிடுறீங்க, ஆதாரம் கொண்டு வந்து அடுத்துதான் நீ ஆளையே காலி பண்ணிட்டு அப்புறம் என்ன ஆதாரம் தேடுறீங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி உடனடியாக ரியாக்ஷன் பண்றது தானே. இப்போ நாய் கடிச்சிருச்சுன்னா உடனே போய் தான் ஊசி போடணும். ஒரு ஆதார் தேடினா, ஆஸ்பத்திரி தேடினா 6 மாதம் கழிச்சுன்னா இவன் சொல்லி நான் வெறி பிடிச்சி எடுத்துருவான். அந்த மாதிரி தானே இருக்குது ராகுல் பண்ணுறது. எதிர்கட்சினா எப்படி ரியாக்ஷன் பண்ணிடுவேன்? காலையிலேருந்து நான் மத்தியானம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும்ல. நீதிபதி விலகுறாருன்னு தெரிஞ்ச உடனே அதை எப்படி நீங்கள் விலகலாம்? உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், இந்த இந்திய மக்கள் இருக்காங்க. இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான டுபாக்கூர் வேலையை செஞ்சிருச்சுன்னா, மெஜாரிட்டி அரசாங்கம் செஞ்சிருச்சுன்னா காப்பாற்ற வேண்டிய மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தான் இருக்குது, உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு தான் இருக்குது, நீதியரசர்களுக்கு தான் இருக்குது. அப்போ வந்து இவரை வந்து ஒரு முக்கியமாக 3ல் ஒருத்தராக வச்சுருக்கும் போது இவரை தூக்கும்போது அன்றைக்கே போயிருக்கணும். அப்போ வந்து அவர்கள் இஷ்டத்துக்கு தானே போடுவான்றது தெரிஞ்சு போச்சுல்ல. புரியுதா உங்களுக்கு? நீ விலகிக்க அப்படிங்கும்போது அவங்க நினச்சதை நடத்திட்டால. ஒரு 2 ஆளுங்கட்சி ஆள்னா ஒரு எதிர்கட்சி ஆள்னா அவர் விலகிறாரு. 2 பேரும் ஆளுங்கட்சி ஆள், பிரதமரும். அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு தானே போடுவாங்க, நான் எதுக்கு அப்படின்னு எதிர்கட்சி வந்து தலைவர் வந்து விலகிட்டார். அப்பயே முடிஞ்சு போச்சு. இப்போ தலைவிதி யாரையா ஒருத்தர் வீட்டு வேலை பார்க்குறவங்கள யாரையா ஒருத்தரை போட்டுடலாம், போடலாம். ஆனால் அதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கணுன்றதுக்காக தெரிஞ்சவங்களை தூக்கி போட்டு ஆனால் முடிஞ்சு போச்சு ஆட்டையை. பேருக்குன்னு அது ஒரு அமைப்பா. அதாவதுமா இப்போ ஒரு நடுவர், ஃபுட்பாலில் நடுவர் இருக்கார், 2 டீம் இருக்குது. ஒரு நடுவர்ன்றவர் வேறு நாட்டை சேர்ந்தவராக இருக்கார். ஜப்பானும் இந்தியாவும் விளாட்றான் அப்படின்னா கொரியாவை சேர்ந்தவர் இருப்பாங்க. ஜப்பான்காரன் என்ன பண்ணான்னா, பிளேயரு நானே என் பிளேயர் அவருக்கு காலில் அடிபட்டுச்சா, அந்த என் பிளேயர் ஒருத்தரை நல்லா இவர் பார்ப்பார், இவரே போட்டுக்கலாம், இவர் ரொம்ப சீனியருங்க, 30 வருஷமாக ஃபுட்பால் விளாண்டுருக்காரு, இவரே போட்டுங்கன்னு அவன் ஊருக்காரனே தூக்கி நடுவராக போட்டான்னா எப்படி ஒத்துக்க முடியும்? புரியுதா? அப்போ வந்து இப்போ வாய் பொத்திரி பேசாமல் வந்துட்டு அப்போயே இந்த நாடு நாசக்காடாயிடுச்சு. போன டைம் மோடி ஆட்சியிலேயே என்னென்ன பண்ணணுமோ எல்லா திருச்சாலை வேலையும் பண்ணிட்டாங்க. அப்போ பண்ணிட்டு போன மத்திய தேர்தலில் ஜெயிப்பதற்காக இந்த வேலையை பூரா பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போயே நீங்கள் வாயை பொத்திட்டு சும்மா இருந்தீங்க, இழந்துட்டீங்க. 100 சீட்டு நீங்கள் வந்து அடிச்சு பிடிச்சி வந்ததே பெருசு. 150 சீட் 160 சீட்டு வர வேண்டிய பிஜேபி 200 சீட்டில் வந்துருக்கு. அப்படிங்கும்போது 50 இடங்கள் இவங்க சீட்டிங் பண்ணதுன்றது ஆணித்தரமாக தெரியுது. அப்புறம் இப்போ வந்து பிடிச்சி தொங்கிட்டீங்க. சரி, இப்போனாலும் பிடிச்சி தொங்குறாங்களேன்றதை நம்ம வந்து சரின்னு அது என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஏன்னா எதிர்கட்சிகள் வீக்காக இருக்குது, இவ்வளோ வீக்காக இருக்கும்போது சரி இப்போனாலும் குரல் கொடுக்குதுன்றது சந்தோஷப்பட வேண்டியதான். இது எந்த மாதிரியான அதிர்வலையை ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? எந்த மாற்றம் இருக்குமா? இல்லை, மாடல் இந்தியாவே டோட்டலாக ஒரு சர்வாதிகார நாடாக அவங்க மாற்றிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்கன்றது இது ஒரு உதாரணம். இப்போ பீகார் எலெக்ஷன் ஃபுல்லாக ஜெயிச்சிருவாங்க. இதே எலெக்ஷன் கமிஷனரை வச்சு இதே எலெக்ஷன் கமிஷன் இருந்து இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா பீகார் தேர்தல் க்ளீன் ஸ்வீப் விக்ட்ரி. இப்போ கூட வந்து நிதிஷ்குமாரும் அவரும் பாதி இடங்கள் தான் இருக்காங்க.
அதிகப்படியாக வாக்குகளை வாங்கினது வந்து லாலு கட்சி, ஜனதாதளம். ஆனால் இப்போ வந்து என்னென்னா அதை ஒழிச்சு கட்டிடுவாங்க. நிதிஷையும் ஒழிச்சு கட்டிட்டு பிஜேபி ஃபுல் இடத்த பிடிச்சிரும். மீதி கொஞ்சம் இடத்த நிதிஷ் கொடுத்துட்டு நிதிஷை டம்மி ஆக்கிட்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ எப்படின்னா நிதிஷ் வந்து பிஜேபி விட்டு விலகினார்னா உடனே வந்து இவர் லாலு கட்சியோட போய் சேர்ந்துருவாங்க. ஆமாம், புரியுதா? உங்களுக்கு வந்து சேர்ந்து ஆட்சி அமைச்சா ஏற்கனவே இருந்தது. அப்புறம் அங்கேருந்து பிடிங்கிட்டு வந்து இவங்களோட ஆட்சி அமைச்சிட்டாரு. இப்போ நிதிஷ் இல்லைன்னா யாருமே ஆட்சி அமைக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ என்னென்னா அதை காலி பண்ணிட்டு பிஜேபி அந்த இடத்துக்கு வந்துடும். வந்துட்டு அது ஒரு 60-70 இடங்கள் வந்துடும் அடித்து பிடிச்சி. ஒன்றும் இல்லாத 20 இடம் கூட வர தகுதி இல்லாத பிஜேபி 60-70 இடம் வந்துட்டு அப்புறம் வந்து இவரை மிரட்டும். வேற நிதிஷ்குமார் 20 தான் வச்சுருக்கேன், நீ போன டைம் ஃபுல்லாக உனக்கு சிஎம்மாக கொடுத்தோம்ல, ஒழுங்காக வரையா இல்லை தூக்கி உள்ளே வைக்கவான்ற மாதிரி மிரட்டிடுவாங்க. இல்லைன்னா காலி பண்ணி விட்டுருவாங்க. காலி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவரே கேட்க மாட்டார்ல. இவங்க 70 அவர் 20னா அவர் எப்படி கேட்பார்? அவரே சரி இவங்க தான் ஜாஸ்தி வந்திருக்காங்கன்னு சைலண்ட் ஆயிடுவார். அப்படியே கட்சியை ஆட்டையை போட்டுருவாங்க. இதுதான் அவர்களோட பிளான் பீகாரில். அப்போ வந்து என்ன அப்படின்னா ராஷ்ட்ரிய ஜனதாதள் தான் வந்து அங்கே பவர்ஃபுல், ஆர்ஜேடி. அப்போ வந்து அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆர்ஜேடியை ஆர்ஜேடிக்கு எங்கெல்லாம் வாக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. எந்தெந்த தொகுதியெல்லாம் போடுவாங்கள்ல, அந்தந்த தொகுதியில் உள்ள ஆளை பூராமே மைனாரிட்டி தான் அவங்களுக்கு சப்போர்ட். அவங்களுக்கு யாதவ் மைனாரிட்டி 2 சப்போர்ட்டு தான். அப்புறம் வந்து இப்போ பட்டியலினத்து மக்கள், இந்த பட்டியலினத்து மக்களையும் மைனாரிட்டியும் காலி பண்ணி விட்டுருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே இவங்க ஜெயிச்சிருவாங்க. இதுதான் அவர்களோட திட்டம். ஸோ அதை தான் அவர் செயல்படுத்திட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை வச்சு. இப்போ இது ஆல்ரெடி மக்களுக்கு வந்து இப்போ இருக்க இளைஞர்கள் நிறைய பேருக்கு வந்து வாக்கு செலுத்துறதே வந்து நிறைய அது மேலே நம்பிக்கை இல்லை. என்னது போட்டு நிறைய பேர் நோட்டாக்க போடுறாங்க, போடணுமா, நிறைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டு வருது. ஒரு தேர்தலில் நம்ம பார்க்கும்போதும் அதிகமாக குறைஞ்சிட்டு வருது. அப்படி இப்படி ஒரு அறிக்கை இவர் வெளியிடுறாரு இவ்வளோ நேரத்துக்கு போது அது மக்கள்கிட்ட எப்படி ஒரு மக்கள்கிட்டன்னா மக்களை பற்றி அவங்களுக்கு என்ன கவலை? கொள்ளையடிக்கிறது தான் அவங்களோட இது. மாநிலத்தை கைப்பற்ற வேண்டியது, அங்கே கான்ட்ராக்ட் எடுக்க வேண்டியது, குஜராத்திகளை கொண்டு போய் லோன் கொடுக்க வேண்டியது, அவங்கள வளர்த்து விட வேண்டியது, ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டோடைய வளத்தை பூரா குஜராத்திகளுக்கு சுரண்டி கொடுக்குறது, இல்லை நான் அவனை சுரண்ட விடுறது. இதுதான் அவர்களுடைய கொள்கை. மோடி அமித்ஷாவோட கொள்கை அதுதான். அதன்படி மக்களை பற்றி அவங்களுக்கு என்ன கவலை? ஓட்டு போட்டால் போடுறான், போடலன்னா போகிறான். அவனையும் கூப்பிட்டது அண்டையை போட்டுட்டு அவங்க ஜெயிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஆளுகளை வச்சு போட்டு முட்டா பசங்களை வச்சு இது அதுன்னு சொல்லி எதையாவது ஒரு கதையை சொல்லி ஜெயிச்சிட்டு. அப்போ இப்போ ராகுல் பேசி இவ்வளோ நேரம் பேசியிருக்காரு. அவ்வளோ ஒரு குறிப்பாக ஒரு கரெக்டாக ஒரு கவுண்ட் சொல்லி அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எவ்வளோ வந்து வாக்கு சதவீதம், போலியான வாக்கு எவ்வளோ வந்திருக்கு, அதில் எத்தனை பேருக்கு வந்து நிறைய இடங்களில் வாக்கு இருக்குது. ஒரே வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 80 பேருக்கிட்ட ஒரே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே போய் நாங்கள் நேரடியாக போய் பார்த்தோம், அங்கே அப்படி யாருமே இல்லை, அத்தனை பேர் எப்படி ஒரு வீட்டில் இருக்க முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் ஆதாரத்தோடு அவர் காட்டியிருக்காரு. அது இது எப்படி சார், இது உண்மையாக இதுக்கப்புறமா இதுக்கான ஒரு நடவடிக்கை வருமா? இன்னொன்று தேர்தல் ஆணையத்திலிருந்தும் நீங்கள் அந்த முழு அறிக்கையும் ஆதாரத்தோடு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவுக்கு மோடிஜியோட ஏவலாளாக தான் இருக்காங்க. அது வந்து எல்லா உலகம் அறிஞ்ச உண்மையாக இருக்குன்றது தான் ராகுல் சொல்கிறது. எல்லாரும் சொல்கிறது அப்படி தான், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா என்னைக்கு வந்து நான் நினச்சதை பண்ணுவேன் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்களோ அப்புறம் அவங்க நினச்சால தானே போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி அது நியாயமாக இருக்குன்றது அங்கேயும் பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. அப்போ இது இவ்வளோ ராகுல் காந்தி இவ்வளோ என்னதான் பேசினாலும் அவர்கள் கையில் அதிகாரம் யார் கையில் இருக்குது? அதிகாரம் ஆளுங்கட்சி கையில் தானே இருக்குது. ஆளுங்கட்சி கையில் அதிகாரம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இராணுவம் அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடும், எல்லா துறைகளும் அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அப்புறம் நீதித்துறையும் மிரட்டுவாங்க, இல்லை காசு கொடுத்து எதையாவது முடிஞ்ச அளவுக்கு யாரையாவது கரெக்ட் பண்ணி பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணியிருக்காங்க கடந்த காலத்தில். அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவரை வந்து தூக்கி எம்பி ஆக்கி வச்சுருக்காங்க. அப்போ அவரோட லட்சணம் என்னன்றது இப்போ தெரியுது. அதே மாதிரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் கடந்த காலத்தில் அவரோட லட்சணம் என்னன்னு இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தெரியுதுல்ல. என்னென்ன விஷயத்தில், அதாவது மோடி அரசாங்கத்தை எதிர்க்கிற மாதிரி 90% தீர்ப்பு கொடுத்துட்டு 10% அவர்களை முழுக்க முக்கியமான விஷயத்துலலாம் காப்பாற்றிடுறாரு. சும்மா டம்மி கேஸில் மட்டும் அவர்களுக்கு எதிராக சொல்லிவிட்டு எலெக்ஷன் கமிஷன் விஷயமா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விஷயங்கள், ஊழல் விஷயங்கள், ரஃபேல் ஊழல் விஷயங்கள் எல்லாம் மௌனம் சாதிச்சு விட்டு அதை அவர்கள் தப்பிப்பது மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிட்டு இன்றைக்கி போய் ராமரை பற்றிலாம் ஒருத்தர் பேசுகிறார் அப்படிங்கும்போது அப்போ அவர் அது சார்பானவராக தான் இருக்காருன்னு தெரியும். அப்போ அவர்கள் நாட்டு மக்களுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போட்டு தங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய நபர்களாக தான் பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீதி நியாயம்லாம் ஒன்றுமே கிடைக்காது. ராகுல் கத்திகிட்டே இருக்க வேண்டியதாக இது சர்வதேச சமூகத்திட்ட போகும். எல்லா வகையிலையும் இவர்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளை பொறுத்தளவுக்கு. எலெக்ஷனில் மட்டும் இல்லாமல் பல்வேறு சர்வதேச அரசியல் தொடர்பான விவகாரங்களை நெருக்கடிகளை கொடுத்து
அதுக்கான வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. இப்போ தேர்தல் ஆணையம் பற்றி புகார் கொடுத்திருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், தமிழ்நாட்டில் எந்த வேற்று மாநிலத்தவர்களாக வந்திருக்காங்களோ, குறிப்பாக பீகாரை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. மக்கள் நிறைய பேர் சொன்னதும் அதுதான். முன்னாடியே இவங்க வந்து இங்கேயே தங்கிட்டாங்கன்னா அடுத்து இங்கேயே அவங்களுக்கு வந்து வாக்குரிமை வந்துடும். அப்புறம் இங்கே நடக்கக்கூடிய தேர்தலும் அவங்க அதிகப்படியாக அவங்க வந்து இதில் பங்கேற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேருக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி மாறும் சார் தமிழ்நாட்டு? இல்லை, இது எல்லாமே அவர்களுடைய நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். அதாவது என்னென்னா, ஒருத்தனை வந்து முட்டாளாவே வச்சுட்டு, புரியுதா, இன்னொரு வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டு அவன் சோத்தில் விஷத்தை கலக்கிறது, புரியுதா. இப்போ உங்கள் வீட்டுக்கு வேலைக்காரன் தேவை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு அடிமுட்டால் அவன் என்ன வேலைக்கு இப்போ இருக்க மாதிரி ஆளும் ஒரு வடநாட்டுக்காரன் வரான், ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு வரான்னு நீங்கள் வேலைக்கு சேர்த்துடுவீங்க. அவன் ஏற்கனவே திட்டமிட்டு உங்களை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டவன். அவன் வந்து ரொம்ப நம்பிக்கையாக வேலை பார்ப்பான். நல்லவனாக தான் இருப்பான். அவன் நல்லவனாக தான் இருப்பான். அவனை அங்கே முட்டாளாக்கிட்டு இங்கே வந்து கையில் ஒரு விஷயத்தை கொடுத்து விட்றாங்க, அதை சும்மா அதில் கலந்து கொடு அப்படின்னு. அவன் தெரியாமல் பண்ணிட்டு போயிடும். அவன் வாழ்க்கையை நாசமாயிரும், நம்ம வாழ்க்கையை நாசமாயிரும். இதுதான் வந்து இவர்களுடைய பாஜகவுடைய திட்டம். அந்த மாதிரி அவர்களை முட்டாள்களாக, படிப்பறிவு இல்லாதவர்களாக, வளர்ச்சியடையாத ஒரு பகுதியாக அதை வைத்து கொண்டு வாக்கு வங்கிக்காக அவன் பாவம் பிழைக்கிறதுக்காக இங்கே வர்றவனை வச்சு நம்ம தூண்டி விட்டு நம்மளே அழிப்பதற்கு ஒரு கல்ல 2 மாக்கா. அவளை ஏற்கனவே அவனை அழிச்சிட்டாங்க, அவன் குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. பீகாரில் இருக்கவன் பூரா ரொம்ப தரத்திலையும் முடிச்சு போயிருக்கான். பாவப்பட்ட ஜீவன்கள் பல பேர், ஒரு 60% 70% வளர்ச்சி அடையாத ஒரு மாநிலமாக இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. உத்தரப்பிரதேசம் அப்படி தான் இருக்குது. அப்புறம் அங்கேருந்து அவன் இங்கே வேலைக்கு வர வைத்து அவனை அழித்து அவனை வேலைக்கு வர வச்சு நம்மளே அழிக்கிறது. இந்த திட்டம் தான் அவங்க. அப்போ இவங்க மஞ்சள் குளிச்சுட்டு போயிடுவான், புரியுது அவங்களுக்கு. ஸோ இதுதான் பாரதிய ஜனதா கட்சியோடைய ஒரு நீண்டகால திட்டம். அதே மாதிரி என்ன பண்ணோன்னா, அங்கேருந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், இத்து போய் பிழைக்க வழி இல்லாமல், மோசமாக இருந்து இங்கே பிழைக்க வரவர்களை வைத்து திருப்பி அவன் இங்கே வந்து நல்லாயிருவான். ஆனால் அவனோட டையை போட்டு இப்போ பாண்டே போன்றவர்கள் இங்கே இருக்காங்க, பார்த்துருக்கேன். இவரெல்லாம் பிழைக்க வந்தவங்க. இங்கேருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி கோவிலில் வேலை பார்த்து அதில் வேலை பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தோடனே அந்த இனத்து பாசம், நம்ம ஆளுங்க இருக்காண்டா பீகார்காரன்னு சொல்லிட்டு அவன் விளம்பரத்துக்கு கொடு, காசை கொடுன்னு சொல்லி அவனை வச்சு இது ஒரே தேசம் ஒரே மக்கள் அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறது. இது எல்லாமே அவர்களுடைய திட்டம். அது பல வருடங்களாக பல தேர்தல் கடந்த பிறகும் பிஜேபினால இங்கே வர முடியல, தமிழ்நாட்டில் வர முடியல, அவங்களால பிடிக்க முடியல அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன நடந்தாலும் வந்துட மாட்டாங்க, மக்கள் மேலே அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போது அவங்களோட வாக்குரிமை இங்கே வருது அப்படின்னும் போது அது ஒரு வாக்கு சதவீதம் மாறுமா, இல்லை உண்மையாகவே அடுத்த தேர்தல் எப்போ இவங்களை முழுசாக பட்டியலில் சேர்க்குறாங்களோ அதுக்கப்புறமா முழுசாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பாங்க. இப்போ விழிப்புணர்வு வந்துச்சு, 6 லட்சம் பேரை சேர்க்கறதுக்கு தயாராக இருக்கான்னு லீக் ஆனோடனே அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் கிடையாதுன்னா. அப்படி கிடையாதுன்னா இப்போ என்ன பண்ணுவேன், எங்கே வாக்கு அங்கேயே அவனை தூக்கிட்டேன், அப்புறம் எங்கே சேர்ப்பேன் அவனுக்கு ஓட்டே கிடையாதா அப்படின்னு பார்த்தா, ஒன்று அவன் அங்கே வந்து ஓட்டு போட மாட்டான், நமக்குன்னு தெரியும். அவன் ஓட்டு போடுறதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து கேரளாலேருந்து ஆந்திராவிலேருந்து போக மாட்டான். அவனை இங்கே பிடிச்சி இவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டு அவனை வந்து இது மாதிரி மாற்றலான்னு சொல்லி அவர் திட்டம் போடுறாங்க. அந்த திட்டம்லாம் பலிக்காது. நீங்கள் 6 லட்சம் பேரை சேர்க்கறது முதல்ல தப்பு. அப்படி சேர்த்தாலும் 6 லட்சம் பேரும் பாஜக ஆதரவாளர் கிடையாது, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜேடியோட ஆள் இருப்பான், அதே மாதிரி இருப்பான், லாலுவோட ஆள் இருப்பான், ஒவ்வொரு கட்சி ஆட்கள் இருப்பாங்க. அதனால் அவர்கள்லாம் அப்படியே ஒட்டு மொத்தமாக பிஜேபி போட்டுவீங்க ஜெயிக்க வச்சு நயினார் நாகேந்திரனை கவுன்சிலர் ஆக்கிடுவாங்கலாம் பண்ண முடியாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஆதரவாக இருக்குமா சரி, அது ஒரு சப்போர்ட்டிவாக மாறும்? ஏன்னா இங்கே வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வர நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு சலுகைகள் கிடைக்குது. இங்கே வந்து இலவச மருத்துவம் கிடைக்கிறதா இருக்கட்டும், பள்ளி அவங்களே மாறிடுவாங்கம்மா. இவங்க நினைக்கிறது பூராமே இவங்க தலையில் இவனே மண்ணவாரி போடுற மாதிரிலாம். அவன் பார்த்துருப்பான், பிஜேபி ஆட்சியில் பீகாரில் நம்ம என்ன கடைசியில் பிச்சை தான் எடுத்தோம், பிச்சை எடுக்கிற லெவலுக்கு போய் தான் உழைச்சி சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்திருக்கோம். இங்கே பார்த்தா சொர்க்க பூமியாக இருக்குது. எல்லாம் ஆஸ்பத்திரி, திரும்ப இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு இப்போ குழாயை திறந்து விட்டால் தண்ணி வருது. நீங்கள் வந்து பீகாரில் போனீங்கன்னா குழாயே பார்க்க முடியாது. குழாயெல்லாம் இருக்கா அவங்க ஏரியாவில் அப்படின்ற அளவுக்கு தான் பேசுவாங்க. இப்போயும் சரி, யூபிலையும் சரி, ரைட்டா. ஸோ நீங்கள் அங்கே போய் நேரில் பார்க்குறவங்க, நேரில் பார்த்தவங்களுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும் எவ்வளோ மோசமாக, எவ்வளோ பின்தங்கிய, ஆப்பிரிக்காவோட சில ஆப்பிரிக்க நாடுகளை விட கேவலமாக இருக்குது, மோசமாக இருக்குது இவர்கள் ஆட்சி. இன்றைக்கி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல வரல, இவங்க 12 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க, புரியுதா அவங்களுக்கு. இந்த கேடுகெட்ட நிலை வந்து அதை பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்குறவன் நிச்சயமாக அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டான். இங்கே வந்தால் பிஜேபி சத்தியமாக ஓட்டு போட மாட்டான்.
அவர்களுக்கே தெரியும்ல, அவர்களே கஷ்டப்பட்டு தானே வந்திருக்காங்க. உழைத்து சம்பாதித்து அதற்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் இங்கே வராங்க. ஆமா. அவர்கள் நிச்சயமாக பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அந்த ஓட்டுகளும் திமுகவுக்கு தான் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓ, ஓகே ஓகே சார். அப்ப வட இந்தியர்களோட ஓட்டும் வந்து திமுகவுக்கு தான் விழுகும். ஓ. ஏன்னா அதிமுகனா என்னன்னே தெரியாது. ம். இப்போ ஒரு பழனிசாமிலாம் அவங்களுக்கு அடையாளமே தெரியாது, யாருன்னே தெரியாது. இப்போ ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இது நல்லா தானே இருக்குது, நல்லா போயிட்டு இருக்குன்னு அவர்கள் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேர்தல் சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதோட தீர்வு என்ன வரும் அப்படின்றது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் பண்ணாதாம எல்லாத்துக்குமே தீர்வு. இப்போ நீங்கள் தனித்தனியாக எடுத்து எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ ஒருத்தன் இருக்கான் கொலகாரன் இருக்கான்னு வைங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா மீசை சரியில்லையா, மீசையை பார்த்தாலே ஆள் ஒரு மாதிரியா இருக்காங்க. ஒருத்தன் பார்த்தா அவன் சட்டையும் பேண்ட்டையும் பாரு மண்டையாளே அப்படின்னு. ஒருத்தன் முறைக்கிற பார்வை சரியில்லை. ஆனால் மொத்தத்துக்கு அவனே சரியில்லைன்றது தான் முக்கியம். அவனே ஒரு கொலகாரன், திருட்டு பையன், முல்லை மாதிரி, அவன் ட்ரெஸ்ஸை பற்றி, மீசையை பற்றி, செருப்பை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மொத்தத்துக்கே அவனே குத்தி கிணத்துல போடப்பட வேண்டிய, இல்லை உள்ளே தள்ளப்பட வேண்டிய ஒரு ஆள் அப்படின்றது தான் உண்மை. அந்த வகையில் தான் இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியவே அகற்றணும்னு தான் உண்மையை தவிர, எலெக்ஷனில் சீட்டிங் பண்ணுறான், செபியில் சீட்டிங் பண்ணுறான், அதான் அம்பானிக்கு லோனை கொடுத்து பேங்க்கு காசெல்லாம் கொள்ளையடிச்சிட்டான், ரஃபேலில் ஊழல் பண்ணுறானே, இது எல்லாம் இதை ஏன் தனித்தனியாக பேசுகிறீங்க? அதை தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும். இப்போ கரெக்டாக என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்காக ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.